ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு தி சேர்ஃபுல் பீட். இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னா, இந்த உலகத்தில் பிறந்த எல்லா ராசினர்களுக்கும் கண்டிப்பாக அதிர்ஷ்ட மரம், அதிர்ஷ்ட செடின்றது கண்டிப்பாக இருக்கும். அந்த வகையில் நம்மளோட ராசிக்கு ஏற்ற அதிர்ஷ்ட மரம், அதிர்ஷ்ட செடியை நம்ம வீட்டில் வளர்த்தோம் அப்படின்னா நமக்கு எக்கச்சக்கமான நன்மைகளும் அதிர்ஷ்டங்களும் உண்டாகும். இது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் ஏதாவது நேர்மறையான விஷயங்கள் நடக்குது அப்படின்னா, நேர்மறையானா நம்மளை பார்த்து புறாவும் பிடிக்கிறது, கண் திஷ்டி, பில்லி, சூனியம் இந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லலாம். இந்த மாதிரி நம்ம வீட்டில் ஏதாவது அமானுஷ்யங்கள் இருக்குது, அமானுஷ்யங்கள் நடக்குது அப்படின்னா நம்மளோட ராசிக்கு ஏற்ற மாதிரி மரம் செடிகளை நம்ம வீட்டில் வளர்த்தோம் அப்படின்னா இந்த நேர்மறையான ஆற்றல் நம்மளை சுற்றிலே நடக்கிற வைப்ரேஷன்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடுமா. அந்த வகையில் 12 ராசிக்காரர்களும் வளர்க்க வேண்டிய மரம் செடிகளை என்னென்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசி எதுனா மிதுன ராசி. இந்த மிதுன ராசிக்காரங்க பலாப்பழ செடிகளை வளர்க்கலாம். அதுக்கப்புறம் ஆலிவேரான்னு சொல்லக்கூடிய தாவர வகையை உங்களோட வீட்டில் வளர்க்கலாம். இந்த செடிகளை, இந்த மரங்களை நீங்கள் வளர்த்தீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை அடையலாம். ரெண்டாவதாக பார்க்க போகிற ராசி எதுனா கடகராசி. இந்த கடகராசிக்காரங்க பலஷனும் பூஞ்செடிகளையும் கிரினிப்பழ செடிகளையும் நீங்கள் வளர்த்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான மாறுதல்களை கண்டிப்பாக பார்க்கலாம். மூணாவதாக பார்க்க போகிற ராசி எதுனா மேஷராசி. இந்த மேஷராசிக்காரங்க அனண்ட் மூல் என்ற செடியை நீங்கள் வளர்த்தீங்க அப்படின்னா பலவிதமான அதிர்ஷ்டத்தை உங்கள் வாழ்க்கையில் உருவாக்குமாம். இந்த செடியில் பச்சை நிறத்திலையும் மஞ்சள் நிறத்திலையும் பூக்கள் பூக்கும். அதுக்கப்புறம் மேஷராசிக்காரங்க சிவப்பு சந்தன கட்டை மரம் நீங்க வளர்க்கலாம். இதை நீங்க வளர்த்தாலும் உங்க வாழ்க்கையில நன்மைகள் நடக்கும். அதுக்கப்புறம் பார்க்க போற ராசி எதுனா ரிஷபராசி. இந்த ரிஷபராசிக்காரங்க பப்பாளி செடிகளை உங்க வீட்டில் வச்சு வளர்த்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில மேன்மைகளை உருவாக்கும். கூடவே ஒயிட் செமல் என்ற செடியையும் நீங்க வளர்க்கலாம். இது உங்களோட தொழில் வளர்ச்சியை உருவாக்குமாம். அதுக்கப்புறம் பார்க்க போற ராசி எதுனா கன்னிராசி. இந்த கன்னிராசிக்காரங்க உங்களோட வீட்டில் மாமரங்களை வச்சு நீங்க வளர்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தோஷம் ஏதாவது இருக்கு அப்படின்னா அது கண்டிப்பா சரியாயிடுமாம். அதுக்கப்புறம் பார்க்க போற ராசி எதுனா சிம்ம ராசி. இந்த சிம்மராசிக்காரங்க வில்வ மரம், வெள்ளை எருக்கம் செடிகளை நீங்க கண்டிப்பா வளர்க்கலாம். இந்த செடியை உங்க வீட்டுல வச்சு வளர்த்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா விதமான தடைகளும் நீங்கி வாழ்க்கையில முன்னேற்றம் கிடைக்குமாம். அதுக்கப்புறம் பார்க்க போற ராசி எதுனா துலாம் ராசி. இந்த துலாம் ராசிக்காரர்கள் வெள்ளை நிறத்துல பூ பூக்கிற எல்லா செடிகளையும் உங்களோட வீட்டுல வச்சு நீங்க வளர்க்கலாம். இந்த மாதிரி வெள்ளை நிற பூக்களை உங்க வீட்டுல வச்சு வளர்த்தீங்க அப்படின்னா உங்களோட படிப்பு தொழில பெரிதளவு முன்னேற்றம் அடைவீர்களாம். அதுக்கப்புறம் பார்க்க போற ராசி எதுனா விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசிக்காரங்க ஹதிரா எனப்படும் செடிகளை நீங்க வளர்க்கலாம். அதுக்கப்புறம் பச்சை நிற இலையில வெள்ளை நிறத்துல பூக்கள் பூக்கிற எல்லா செடிகளையும் நீங்க வளர்க்கலாம். இதனால உங்களோட வாழ்க்கையில நீங்க மேன்மையை அடைவீங்களாம். அதுக்கப்புறம் தனுசு ராசி. இந்த தனுசு ராசிக்காரங்க வாழை மரம், மாமரங்களை அதிக அளவுல வளர்க்கலாம். அதுக்கப்புறம் கருவேல மரங்களை கூட நீங்க வளர்க்கலாம். இந்த மரங்களை நீங்க வளர்த்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில செல்வம் பெருகுமாம். அதுக்கப்புறம் பார்க்க போற ராசி எதுனா கும்பராசி. இந்த கும்பராசிக்காரர்கள் வேப்ப மரங்களையும் கருவேல மரங்களையும் நீங்க வளர்க்கலாம். இந்த வேப்ப மரமும் கருவ மரமும் உங்களோட வாழ்க்கையில பல நாளா ஏதாவது ஒரு காரியம் தடைப்பட்டே இருக்கு அப்படின்னா இந்த வேப்ப மரத்தையும் கருவ மரத்தையும் உங்க வீட்டுல வச்சு வளர்த்தீங்க அப்படின்னா அந்த விஷயம் கண்டிப்பா நடந்து முடியும். அதுக்கப்புறம் கடைசியா பார்க்க போற ராசி எதுனா மீனராசி. இந்த மீனராசிக்காரங்க வாழை மரம், மாமரம், அரச மரம் இந்த 3 மரங்களையும் உங்க வீட்டில் வச்சு வளர்த்தீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில எக்கச்சக்கமான நன்மைகள் கிடைக்குமாம். அது மட்டும் இல்லாம கெட்ட நேரம் உங்க வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அது நல்ல நேரமா மாறிடுமாம். இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல்ல மனித வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான விஷயங்கள் மட்டும்தான் நம்ம சேனல்ல வரும். ஸோ அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறந்துடாம இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க. அப்பதான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். புதுசா நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.